அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நம்ம பார்க்கவும் பார்த்தீங்க அப்படின்னா, 3 நாள்ல வந்து பெரிய பூஜை பண்றது. இந்த பூஜை பண்றோம் பார்த்தீங்க அப்படின்னா, 3 நாள்ல வந்து இந்த பூஜை பண்ணிட்டோம்னா, எலியும் பூனையும் மாரி பிரிஞ்சு போயிருவாங்க. அவங்களுக்குள்ளயே சண்டை வந்து, எதுக்கு சண்டை போடுறோன்னே தெரியாம 2 பேருமே பிரிஞ்சு போயிருவாங்க. அப்படிப்பட்ட முறை தான் இந்த முறை. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்மட்ட வந்து ஒரு கேஸ் வந்திருக்குது. அந்த கேஸ் வந்து இப்ப வந்து பௌர்ணமி பண்ணியிருந்தோம். இது பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து சக்சஸ் ஆகி இந்த அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வயசு. அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 வயசு ஆகுது. 2 பேருமே வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. இந்த பொண்ணு வந்து 2 பேரு லவ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் வந்து தெரிஞ்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு தான் வந்து அவங்க வந்து வீட்ல கண்டிச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அந்த அம்மா வந்து அந்த பேச்சையே வந்து கேட்காம பார்த்தீங்க அப்படின்னா, காலையில போறது, சாயந்தரம் தான் வர்றது. சில நாள் வீட்டுக்கு வர்றது, சில நாள் வீட்டுக்கு வர்றதே கிடையாது. ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுறது. எங்கெங்கேயோ போறது, வைக்கிறது. இவங்க வந்து வீட்ல சொன்னாலும் கேட்கறதில்ல. இந்த அம்மா வந்து அவங்க வீட்ல போய் சொல்லியும் பார்த்துட்டாங்க. அந்த பையன கூப்பிட்டு இந்த மாரி சொல்லியும் பார்த்துட்டாங்க. இந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்ல இருந்து ஒரு 10 வீடு தள்ளி எல்லாம் ஒரே கிராமம் தான், ஒரே ஊரு தான். வேணும்னு சொல்லி பார்த்துட்டாங்க. இந்த பொண்ணையும் இது பண்ணிட்டாங்க. இந்த அம்மா காலேஜ் போற மாரியே போறது, வைக்கிறது. அங்கிட்டு போனோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜுக்கு போறதில்ல. சுத்தமா காலேஜ் மூலம் கூட்டிட்டு போய் 1 நாள் 2 நாள் வெளிய கூட்டி போய் இது பண்ற வைக்கிறது. அவங்க ஒய்ஃப்ட்டயும் சொல்லியாச்சு. அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அத பத்தி கேட்கறது வைக்கிறது இல்ல. அந்த மாரி என்ன மாரி அவங்க சொன்னாலும் அந்த காது கேட்டு கேட்கற வைக்கிறது இல்ல. அந்த பையன் அந்த மாரி ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் ஒய்ஃப. பொண்ணோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, கேஸெல்லாம் குடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ் குடுத்து பெரிய பிரச்சனையாகி அந்த பொண்ணு சொல்லிருச்சாம் ஒரே இதா வந்து, "நான் அவன் கூட தான் வாழ்வேன், வைப்பேன். நான் வந்து இவன தவிர வேற ஆளோடையும் பேச மாட்டேன், வைக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு ஒரே பிடிவாதமா இருந்து, இவங்களும் வந்து அந்த பொண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க சொந்தக்காரன் வீட்ல விடுறது, வைக்கிறது. அவருக்குன்னா அங்கேயும் போயிரும். அந்த அவன் போய் கூட்டிட்டு போற வைக்கிறது. எங்கே போனாலுமே வந்து அந்த பையன் வந்து கூட்டிட்டு போறது இருந்ததுதான். இந்த அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயும் போய் ஏகப்பட்ட இடத்துல இந்த மாரி விஷயம் பண்ணியிருக்குது. 2, 3 இடத்துல போய் பூஜை பண்ணி, அவங்களும் வந்து நடந்தர வச்சுர்றோம் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. அவங்க வந்து என்ட்ட சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, 3 இடத்துக்கு போய் பார்த்தேன். 3 இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த நடந்தர வச்சுர்றோம். 48 நாள் டைம் குடுத்தாங்க. இது வந்து ஒரு 10 நாள் டைம் குடுத்தாங்க. எல்லாமே டைம் தான் ஆகிட்டு இருக்குது ஒழிய, எனக்கு வந்து ஒரு ரிசல்ட்ட காணோம். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை தான் அதிகமாகிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய 5, 6 பவுன் நகைய கொண்டு போய் குடுத்து அவன்ட்ட குடுத்துருச்சு. திருப்பி இது பண்ணது கேட்டதுக்கு அந்த பொண்ணு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிருச்சாம். அவங்க அம்மா இங்க வந்துகிட்டு ரொம்ப ஒரு மனவேதனைப்பட்டுக்கிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோஸ், துணியெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வசியமும் பண்ணி வச்சிருக்கிறான். 2வது பார்த்தீங்கன்னா, சாப்பாட்லயும் வந்து இடுமருந்து சொல்லக்கூடியத பார்த்தீங்க அப்படின்னா, மருந்தும் போட்டு வச்சதுனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து யார் பேச்சுமே கேட்காது. இவன் என்ன சொல்றான்னா, அது மாரி உட்காருன்னா உட்காருமா, எந்திரிக்குமா எந்திரிக்குமா. ஃபோன் வந்தா உடனே கிளம்பி வான்னா, உடனே கிளம்பி போயிருமா. இது நான் சொல்றதே கேட்க மாட்டேதுங்க அப்படிங்குது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒய்ஃபையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறான். எந்த இதுவுமே வந்து நான் பேசுறது, வைக்கிறது எதுவுமே தெரியக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒய்ஃபுமே ஒரு கட்டு மாரி போட்டு வச்சு, அது வந்து என் வாயே திறக்க விடாம கட்டி வச்சிருந்தாங்க. அந்த மாரி கட்டி எல்லாமே வந்து ஒரு மாந்திரீக முறையில வந்து கட்டு போட்டு வச்சு, அந்த பொண்ண வந்து அவர் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்திருக்காரு. பொண்ணோட அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனுடைய ஒய்ஃப்ட்ட போய் இந்த மாரி வந்து பண்றான், வைக்கிறான். நீங்க கண்டிக்க மாட்டியா, வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு, அந்த அம்மா வந்து எதுவுமே பேசாம, வாய தொறக்காம இந்த மாரி சொல்றேன், வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருச்சாம். அவங்ககிட்டயுமே சொல்றேன் கேட்க மாட்றாங்க, வைக்க மாட்றாங்க. இந்த பொண்ணு வந்து எனக்கு வேணும், வைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 3 நாள் ஆகுது. அதுக்குள்ளயுமே 3 நாள் கூட முடியல. அதுக்குள்ளயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டே 2 நாளுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி, பொண்ணு இப்போ ஒரு பிரச்சனை இல்ல. ஃபோன்லாம் உடைச்சிருச்சு அந்த அம்மா. சண்டை வந்து 2 பேத்துக்கும் சண்டை வந்துருச்சு. ஃபோனெல்லாம் உடைச்சு, திருப்பி இங்க வர வைக்கிறதில்ல. யாருன்னே தெரியாத மாரி பேசிக்கிட்டு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ரொம்ப பிரச்சனை ஆயிருச்சு. இப்பதான் எனக்கு வந்து ஒரு மன நிம்மதி வருதுன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா வந்து நேத்து ஃபோன் பண்ணாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி அந்த பையன்ட்ட பழகுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப இருக்குன்னு அந்த அம்மா காமிச்சாங்க ஃபோட்டோவ. பார்த்தீங்க அப்படின்னா, வகுறு வந்து இந்த பொண்ணு சாப்பிடவே சாப்பிடாது. ஏன்னா மருந்து குடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மருந்த குடுத்துட்டாலே, அந்த இடுமருந்து வகுத்து குடுத்துட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து வகுறே ஊதி போய் மாரி இருக்கும். என்னதான் வந்து பசிச்சாலும் அந்த சாப்பாட்ட சாப்பிட முடியாது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நறுங்கி போன மாரி, கண்ணெல்லாம் வந்து உள்ள போன மாரி, கண்ணெல்லாம் ஒரே சிவப்பா இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு துர்நாற்றம் அடிச்சுட்டே இருக்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்லுமா, என்ன ஊறிக்கிட்டு இருக்க மாரி, உடம்புல வந்து எறும்பு ஊர்ற மாரி ஊறிக்கிட்டு இருக்குது. தூக்கம் வரமாட்டுது. பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அந்த ஒரு அந்த எஃபெக்ட் தெரியுது. அந்த ஒரு மருந்தோடைய வகுத்துல உள்ள மருந்தோட எஃபெக்ட் வந்து இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது.
ஏன்னா அந்த அம்மா வந்து 2 பேர் தூங்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா எல்லாம் பக்கத்துல தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு, பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு சொல்லுங்க. எனக்கு இதை பத்தி தெரியல. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இது மாதிரி இருக்குது வைக்குதுன்னா அவங்க சொன்னாலுமே ஒரு சில விஷயம் நம்ப மாட்டாங்க. அந்த பொண்ணு சொல்லியிருக்குது, இல்லை அது ஒரு கெட்ட கனவு தான் வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்கல. பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு படுத்துட்டு இருக்குமா, பக்கத்துல வந்து யாரோ ஒரு ஆள் வந்து சொல்றாங்க அது தலை வச்சு போட்டு படுத்துருக்குது அந்த அம்மாவே வந்து என்கிட்ட சொல்லி 2-3 டைம் சொல்லியிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து கோயில் கூப்பிட்டா கோயிலுக்கு வரவே வராதாம். கோயிலுக்குன்னு சொல்லிட்டாலே ஒரே சண்டை தான், வீட்டில் அன்னைக்கு ஃபுல்லாகவே சண்டையாகத்தே இருக்கும். ஆனால் அந்த பையன்கிட்ட மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனு 24 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கும். கேட்டால் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன் காலேஜில் வந்து இது மாதிரி போய் கூப்பிட்டுருக்காங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடக்கும். எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்தாங்க. வந்துட்டு ஐயா அந்த மாதிரி வந்து பொண்ணு பேசிகிட்டு இருக்கு, நான் ஒரு இடத்துல போய் பார்த்தே வச்சேன், காசு வந்து கொடுத்து இது பண்ணிட்டேன், எனக்கு வந்து இப்போ கையில் வந்து ரொம்ப காசு இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்காண்டி கொஞ்சம் சாமிக்கிட்ட வந்து எனக்கு பூஜை கட்டுங்க, நான் கரெக்டாக நடந்ததுக்கப்புறம் நான் வந்து கையை கொண்டாந்து கொடுத்துட்றேன், பூஜை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எனக்கு நான் வந்து எதுவும் பேசலை, சரிம்மா அப்படின்னு நான் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு எடுத்தோடனே. சரி வேணா 3 இடத்துல பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து படத்தில் வைக்கலாம் காசு போயிருக்குது, அந்த அம்மாவுக்கு வந்து பண்ணுற வைக்கிறது யாருக்கு இருந்தாலும் வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு மனசு என்னன்னா இந்த பொண்ணு வந்து நம்மகிட்ட வரணும், வைக்கணும், எங்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு இதில் வந்து எங்கள் அம்மா நம்ம காளி அம்மாட்ட வந்து வேண்டிக்கிட்டு எல்லாமே திங்ஸ்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஃபோன் பண்ணி காசு வந்து கொண்டாந்து நேரில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி வீடியோ போட சொன்னதுக்கு போடுங்க வைங்க, மற்றபடி பேர் இதெல்லாம் சொல்லலை, மற்றபடி பண்ணுங்க வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமிக்கே வேலை செஞ்சிடும். அதனால தான் பௌர்ணமி பண்ண சொல்கிறது. மற்ற தவிர்த்து வந்து பூஜை பண்ணோம்னா இது வந்து இது வந்து ரிசல்ட் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. இந்த பூஜை முறை பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி கட்டணும்னா பௌர்ணமி அன்னைக்கே வேலை செஞ்சிடும். புரியுதுங்களா? அன்னையிலேருந்து இந்த 3 நாளைக்குள்ள இந்த பிரிவு வெளிப்பட்டுரும். இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 6 தகடு தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 6 தகடு லெஃப்ட் சைடு வெட்டி அதில் வந்து நம்ம என்ன எழுதணுமோ யார் யாருக்கு பிரியணுமோ அவங்களுடைய பேரை மட்டும் எழுதினா போதும். எழுதிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருந்தால் ஃபோட்டோஸில் பேர் எழுதிக்கலாம், துணியில் இருந்தால் துணியிலையும் பேர் எழுதிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸோடு சேர்த்து அந்த எந்திரத்தோடு வச்சு நூல் மாதிரி போட்டு கட்டி கருப்பு நூல் அந்த நூல் கட்டும் போதே 2 பேர்த்துக்கு பிரியணும்னு ஏற்பட்டு இது மந்திரம்லாம் கிடையாது, ஒன்லி தாந்திரிய மெத்தடு தான். இது நல்லா அப்படி சுருட்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அவங்க வந்து எப்படி இந்த மாதிரி மனசுக்குள்ள வந்து இது பண்ணி 2 இது பண்ணி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு நேராக போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரி செடி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம வந்து பூஜை ஒரு எலுமிச்சை பழம் பலி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து தூரில் கொண்டு போய் கட்டணும். தூரில் கட்டும் போது என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேண்டிக்கிட்டு இன்னாரு வந்து கள்ள தொடர்பு இருக்குது, இது வந்து அவங்க தொடர்பு வந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நல்லா வேண்டிக்கிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெத்தலை பாக்கு பணம் வச்சு கீழே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு வந்து ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு வந்துட்டோம்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பழங்காலத்து முறை தான், கையாண்டு முறை.